நீங்க ஸ்டெராய்ட்ஸ் ரெக்கமெண்ட் நான் எடுக்கலாம். எல்லாமே ஒரு அளவு தான். இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இப்போ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்கைடன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இவர் வந்து 2 தப்பு பண்ணிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து ஈவன் அது 1.5 இயர்ஸ் ஆனதால் இப்போ ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கும் வந்து பெரிய வாய்ப்பு இருக்காது. கிரியேட்டின் எடுத்தால் கிட்னியில் ஸ்டோன் வரும் அப்படின்னு ஒரு ரூமர் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிரியேட்டைன் எடுத்தால் கிட்னியில் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பாட்காஸ்ட் சீரிஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சக்தி. நான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் அண்ட் அன் அலுமினை ஆஃப் IIM திருச்சி. இது என்ன புதுசா ஸ்ட்ராட்டஜிக் பாட்காஸ்ட் சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பிடிச்ச கோட், ஃபேவரட் கோட் சொல்கிறேன். டாக்டிக்ஸ் வித்வுட் ஸ்ட்ராட்டஜி இஸ் த நாய்ஸ் பிஃபோர் டிஃபீட். இது வந்து ஒரு ஃபேமஸ் கோட் பை சுன்சு. இவர் ஆர்ட் ஆஃப் வார்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு சைனீஸ் மிலிட்ரி ஜெர்னலிஸ்ட் அண்ட் ஹி லிவ்ட் இன் தி ஈஸ்டர்ன் ஜவ் பீரியட், அதாவது 771 to 256 BC. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆர்ட் ஆஃப் வார்ன்ற புக்கு படிக்கப்படுது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எது பண்ணாலும் அது பின்னாடி ஒரு கிளியரான கோல் இருக்கணும். அதை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கணும். இல்லனா நம்ம லைஃப்லயோ பிசினஸ்லயோ நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம கூட உங்களோட ஃபிட்னஸ் கோல்ஸை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலி அச்சீவ் பண்ணலான்றத சொல்றதுக்காக ஒருத்தர் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இவரை பத்தி சொல்லணும்னா, இவரே 22 இயர்ஸா கராத்தே பிராக்டிஸ் பண்றாரு அண்ட் ஹி ஹோல்ட்ஸ் 4th Dan Black Belt. அதுக்கப்புறம் இவர் 9 இயர்ஸ் இவரோட ஃபிட்னஸ் கோச் ஜர்னில 200+ மென்க்கு ஃபிட்னஸ் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கரண்டா இவர் மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேர்ல மென்க்கு அவங்களோட ஃபிட்னஸ் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் மிஸ்டர் அமுதன் பாப்லோ, ஃபவுண்டர் ஆஃப் மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. என்னன்னா, நீங்க கராத்தே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபிட்னஸ் கோச்சா மாறியிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி ஆர் அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்தது, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஸோ கராத்தே நான் 7 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ 22 இயர்ஸாக இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ 4th Dan Black Belt வச்சுருக்கேன். பட் கராத்தேஸ் ஃபிட்னஸும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் ஒரு ஃபிட்னஸ் பேசிஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த டோர்னமெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட், ஒர்க்கு, லைஃபு அந்த மாதிரி பார்க்க போகும்போது டோர்னமெண்ட்டில் நம்ம பெருசாக போக மாட்டோம். அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. பட் அதை நம்ம லைஃப் லாங் கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது, கராத்தேவை இன்னும் லைஃப் லாங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னால், அதுவே ஒரு கிரேட் ஃபிட்னஸ் தான். பட் இப்போ நான் நார்மலாக இருக்கிற இந்த ஜிம் ஒர்க் அவுட்டோ இல்லை பாடி வெயிட் எக்ஸசைஸோ இதெல்லாம் எதனால் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, மெயின் திங் கராத்தேயில் நான் அந்த டைமில் பீக்கில் இருந்த டைமில் நான் டோர்னமெண்ட்லாம் போயிட்டு இருந்த டைமில் நான் இன்னும் எந்த டைம்? இது வந்து ஒரு 2010 அந்த ரேஞ்ச். ஓகே, ஓகே. 2010, 2013 இந்த ரேஞ்சிலலாம் வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து இன்னும் நான் பெட்டராக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், எகிலிட்டி ட்ரெய்னிங், ஃபங்க்ஷனல் ட்ரெய்னிங் இது எல்லாமே தனியாக எனக்கு தேவைப்பட்டுச்சு அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது சப்ளிமெண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக போக அது வந்து மெயினாக சேஞ்ச் ஆனுச்சு. ரீசன் என்னென்னா, இதோட பெனிஃபிட்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் பெட்டராகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது, இப்போ மசில் கெயின்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது, நான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் இன்க்ளூட் பண்ணாமல் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஈவன் இஃப் ஐ எம் இன் கராத்தே ஆர் எனி ஸ்போர்ட்ஸ், மசில் கெயின் அதிகமாக கொண்டு வரணும் நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு அப்படின்னாலே ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நம்ம தனியாக சப்ளிமெண்ட்டாக இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸோ 2த்தையுமே நான் இப்பயும் கலந்து தான் கொண்டு போயிட்டுருக்கேன். நான் ஈவன் கராத்தேக்கு டீச்சிங்கில் 2013லலாம் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரத்தில் நான் ஃபிட்னஸுக்கும் டீச் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் டீச் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ ஃபுல்லாக இந்த லைனில் கொண்டு வந்துட்டு ஈவன் ஐ ஹேவ் அன் ஐடியா ஆஃப் கராத்தேவையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி எல்லாருக்குமே, அதாவது இட் இஸ் நாட் அபவுட் சின்ன பசங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாலுமே தட் இஸ் ஆல்சோ ஏ ஃபிட்னஸ். இஃப் அவங்க கொஞ்சம் ஃபன் ஃபில்லிங்காக ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டைப்பில் ஒரு ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ எம் பிரிங்கிங் தட் ஆல்சோ. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன இங்கே ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபிட்னஸ்ஸு, கராத்தே அதெல்லாம் பண்ணிட்டீங்க, அதெல்லாமே ஓகே. ஆனால் இதை வந்து டீச் பண்ணணும் இன்னொருத்தருக்கு அப்படின்னு தோன்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அது என்ன? எஸ். ஸோ டீச் நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது நான் மட்டும் தான். ஏன்னா சப்ளிமெண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணதால். ஓகே.
அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நான் அத பத்தி படிச்சு, அதுக்கப்புறம் இன்னும் பெட்டரா கொண்டு போறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜில வந்து என்கிட்ட எல்லாரும் டிப்ஸு கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படி ஃபிட் ஆகுறது? என்ன பண்ணணும் இதுக்கு? அந்த மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா நான் இப்ப டயட் ஃபாலோ பண்றேன், ஒர்க் அவுட் பண்றேன் அப்படிங்கும்போது, அ அத பார்த்துட்டு நெறைய பேருக்கு அந்த மாரி பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாரி இருந்திருக்கும். ஸோ அவங்க அந்த மாரி கேட்கும்போது, நான் அந்த மாரி ஓகே நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க, அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்கு. அண்ட் அவங்க இட் இஸ் லைக் அவங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னு சொல்லும்போது, ஐ கேன் ஃபீல் த சேஞ்ச். ம். ஒருத்தரோட லைஃப்ல ஒரு பேட் ஷேப்லேருந்து குட் ஷேப்புக்கு மாத்தி, அவங்க லைஃப்லயே ஒரு லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்றோம். அதுவும் பெட்டர்மென்ட்டுக்காக அப்படின்னு நினைக்கும்போது, இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ம். ஸோ அது மட்டும் இல்ல. அ ஈவன் என்னோட ஃபேமிலியிலேயே என்னோட அப்பாவுக்கு வந்து டயபெட்டிக் இஷ்யூ இருக்கு. ஓகே. ஸோ அத அவரு ஒழுங்கா கவனிக்காம, ஈவன் அவரும் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாரு. ம். டயட் அதாவது ஓகே. ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்றேன்லாம் பண்ணுவாரு. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் நெறைய பேர் அதுதான் தப்பு பண்றாங்க. நான் ப்ராப்பரா தான் பண்றேன்னு நெனச்சுட்டு பண்றதே தப்பா இருக்கும். ஓகே. கைடன்ஸ் கரெக்ட்டா ஆமா. இல்லாம. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ம். எல்லாராலயும் ஒரு விஷயத்த வந்து கிராஸ்ப் பண்ணிக்க முடியாது. ம். ஸோ அதனால தான் ப்ரொஃபஷனல தேடி போறதே. ஸோ இப்ப என்னோட அப்பாவும் அதே மாரி தான் ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு விரல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. கால்ல விரல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ இப்ப லெக்ல வந்து ஒரு ஹாஃப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அந்த நிலைமையில தான் போயிருக்கு. ம். இது வந்து நாட் ஒன்லி இன் மை ஃபேமிலி. நான் வந்து நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சர்க்கிள்ல ஃப்ரெண்ட் நெறைய சர்க்கிள்ல பார்க்குறேன். என்னோட ஒய்ஃப் வீட்ல பார்க்குறேன். ஓகே. ஸோ பெரியவங்கலாம் மோஸ்ட்லி அவங்களோட உடம்பெல்லாம் கவனிச்சுக்கிறது கிடையாது. ம். அது ஆனா எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா தான் இப்ப ஹெல்த்தியா இருக்க முடியும். ம். ஸோ நான் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒரு மென் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ வருது. அதனால நெறைய சேஞ்சஸ் நடக்குது லைஃப் ஸ்டைல்ல அப்படிங்கும்போது, அந்த மென் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது. அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே பாதிப்பாங்க. ம். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலில மென்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது, அப்ப அவங்க எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கணும்? அவங்க புரியுது. ஹெல்த்தியா இருந்தா தான் மத்தவங்கள பார்க்க முடியும். ஓகே. ஸோ, இந்த விஷயங்கள சேஞ்ச் பண்ணணும். இன்னும் என்னன்னா, நெறைய பேருக்கு அவேர்னஸும் கிடையாது. ம். இப்ப என்ன நான் ஃபேமிலிய பார்க்கணும்னா, நான் வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும். அவ்வளோதானே பார்த்து பண்ணல அப்படி. நீங்க வேலைக்கு போணும்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். ம். நீங்க இப்ப ஹெல்த்த விட்டுட்டு வேலைக்கு மட்டுமே போயிட்டுருக்கீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு உங்களால இதே மாரி போ முடியுமாங்கிறத நீங்க யோசிக்கணும். ஓகே. அப்போ உங்களோட ஹெல்த்தால எக்ஸ்ட்ரா செலவாகுது. உங்களால அந்த வேலையே பண்ண முடியலன்னா, அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ம். அப்ப 10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் அப்படி நடக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ம். நடக்குங்கிறதும் கன்ஃபார்ம் கிடையாது. பட் வி ஆர் சீயிங் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரோட லைஃப்பும் எப்படி இருக்குது. ஒழுங்கா ஹெல்த்த பார்த்துக்காதவங்களோட லைஃப் எப்படிலாம் போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே. பட் வி ஆர் நாட் டேக்கிங் தட் ஆஸ் அ லெசன். புரியுது. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து அதனால தான் மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். அதுவும் ஆமா. கிளியரா புரியுது. பட் இப்போ ஒரு இந்த மாரி ஒரு ஜர்னி அதாவது ஒரு பிசினஸா இது மாரி தனியா ஒரு மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல்ன்ற பிராண்ட் நேம்ல நீங்களா பண்ணணுன்றது வில் நாட் கண்டிப்பா வந்து ஒரு ஈஸி ஜர்னியா இருந்திருக்காது. டிட் யூ ஃபேஸ் எனி சேலஞ்சஸ் லைக் வாட் லெட் யூ டு ஸ்டார்ட் இந்த பிசினஸ் ஜர்னி கொஞ்சம்? ஆ ஸோ மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர் வாஸ் அ ஜிம். நான் அது அ கோவிடுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். ஓகே. ஸோ ஐ கேவ் அ டிஃப்ரெண்ட் டச் ஆஃப் ஜிம். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வரைக்குமே ஜிம்னாலே நல்லா அ ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் மெயின் திங்கே. ம். அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ இல்லையோ, காசு கட்டிட்டு அங்கே அந்த ஆம்பியன்ஸில் போய் ம். உட்காந்துட்டு வரணும்னு தான் நிறைய பேர் யோசிக்கிறது. பட் ஐ ப்ரொவைட் இட் டிஃப்ரெண்ட். ஒரு கிராஸ்ஃபிட் டைப். கிராஸ்ஃபிட்டுங்கிறது அந்த டைமில் வந்து பெருசா இந்தியால வந்து இல்ல. கிராஸ்ஃபிட்னா எக்ஸாக்ட்லி கிராஸ்ஃபிட் இஸ் அ ஃபங்ஷனல் ட்ரெய்னிங். ஓகே. ஸோ ஃபங்ஷனல் ட்ரெய்னிங்னா என்னன்னா, நம்ம நார்மலா டே டு டே ஆக்டிவிட்டில என்ன விஷயங்கள் பண்றோமோ, அதுக்கான ஸ்ட்ரென்த், அதுக்கான ஸ்டெபிலிட்டி, அதுக்கான பேலன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வொர்க் அவுட் தான் ஃபங்ஷனல் ட்ரெய்னிங். ம். ஸோ இப்ப நெறைய ஜிம்ஸ்ல பெரிய பெரிய ஜிம்ஸ்லாம் வந்து கிராஸ்ஃபிட்டுக்குன்னே தனி செஷன் வைக்கிறாங்க. ம். ஸோ வீக்லி 1 டே கிராஸ்ஃபிட் செஷன் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்குன்னு தனியா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ம். பட் அந்த டைம்ல நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து அந்த இது மாரிலாம் எந்த இல்ல. இயர்? அரவுண்ட் ஒரு 2014 அந்த ரேஞ்சில ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. 15 ஓகே. ம். 2015ல ஸ்டார்ட் பண்ணது. பட் ஆனால் அந்த டைம்ல கிராஸ்ஃபிட்டுங்கிற நேமே நெறைய பேருக்கு தெரியாது. ஓகே. அந்த அவேர்னஸ் இல்ல. அவேர்னஸ் இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சது பாடி பில்டிங். போனா மிஷின் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணணும், வரணும். தெரிஞ்ச ஒர்க் அவுட்ட பண்ணிக்கலாம். ம். அங்க ஜெனரல் ட்ரெய்னர் இருப்பாங்க. ம். ஏதாவது டவுட்ஸ் கேட்டா கிளியர் பண்ணுவாங்க.
பர்சனல் ட்ரெய்னிங்க்கு எப்படியும் 10,000 to 15,000 ஆகும். அதனால அதுக்கு போ வேணாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்ட வச்சு பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு தான் நெறைய பேர் போயிட்டுருப்பாங்க. பட் அந்த மாரி இல்லாமல், அ அந்த நாலேட்ஜ் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பர்சனல் ட்ரெய்னிங்காவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. தேர் இஸ் நோ நார்மலா நீங்களாவே வந்து பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். பர்சனல் ட்ரெய்னிங்காவே டைரக்ட்டாவே ப்ரொவைட் பண்ணோம். தட் வில் பி ஈசியர். அது வந்து நாலேட்ஜும் உங்களுக்கு கெயின் ஆகும். நீங்க இந்த ஜிம்ம விட்டுட்டு வேற ஜிம் போனா கூட, எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்? ஏன் இந்த ஒர்க் அவுட் பண்ணணும்? ஏன் அந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது? இந்த எல்லா ரீசனும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ பேசிக்கலி நீங்க நாலேட்ஜும் அவங்களுக்கு எஸ். குடுத்து பண்ணியிருக்கீங்க. ஸோ கரெக்ட். ஓகே. இதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆச்சு? ஸோ அந்த டைம்ல கோவிட் வந்துருச்சு. லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அ நான் வந்து ஜிம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆ ஸோ அத க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் ஓப்பன் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஃபர்ஸ்ட் 2 தடவ லாக்டவுன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் டைம் திரும்ப உடனே ஒரு 1 அண்ட் 2 மந்த்துக்குள்ள திரும்பியும் ஒரு லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் வொர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபிட்னஸ் லைன்லயே என்னென்ன வொர்க் இருக்குன்னு செக் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட்டு ஜிம்ல போய் ஜாயின் பண்ணி வொர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வொர்க் பண்ணது எல்லாமே ஆன்லைன் ஃபிட்னஸ். ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆன்லைன் ஃபிட்னஸ் எனக்கும் வந்து பெரிய அத பத்தின ஐடியாவோ, இல்ல அதுலலாம் பண்ண முடியுமான்னு எனக்கும் தோணியிருக்கு. ஈவன் நான் ஃபிட்னஸ் லைன்ல இருந்துமே எனக்கு அது தோணியிருக்கு. ம். பட் வென் ஐ ஜாயின் தோஸ் கம்பெனிஸ் அந்த டைம்ல தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இன்னும் எஃபெக்டிவாவே நம்மளால கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆன்லைன் வழியா. ஆன்லைன் வழியா. ஓகே. பிகாஸ் ஜிம்ல பொறுத்தவரைக்கும், நீங்க ஜிம் போறீங்க. அங்க ட்ரெய்னர் இருப்பாரு. பர்சனல் ட்ரெய்னிங் 1 ஹவர் குடுப்பாரு. ம். நீங்க திருப்பி வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப ஜிம் போறீங்களோ, அப்ப தான் உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்க போறாரு. ம். ஒருவேளை உங்களால ஜிம் போக முடியல. என்ன ஆகும்? அன்னைக்கு ஒர்க் அவுட் அன்னைக்கு ஒர்க் பண்ண அவுட்டே மிஸ் ஆயிடும். ஆன்லைன்ல இது அப்படியே சேஞ்ச் ஆகுது. ம். நீங்க கண்டிப்பா ஜிம் தான் போணும்னு அவசியம் இல்ல. ம். நீங்க வீட்ல இருந்தும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ ஏன்னா நெறைய பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ம். இங்க இருக்கிற வரைக்கும் நான் ஜிம் போய்ப்பேன். இங்க இல்ல வேற ஊருக்கு போயிட்டேன்னா, என்னால ஜிம் போ முடியாது. நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. ம். வீட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. என்ன எக்யூப்மென்ட் இருக்கோ அத வச்சு பண்ணலாம். எக்யூப்மென்ட் இல்லையா பாடி வெயிட்ட வச்சு பண்ணலாம். ம். ஸோ இது ஆன்லைன்ல இந்த ஃபீஸிபிலிட்டி இருந்துச்சு. பிளஸ் அது எல்லாத்துக்குமே கைடன்ஸ் குடுக்க முடியும். ஓகே. அப்போ உங்களுக்கு கோவிட் தான் வந்து ஆன்லைன்ல நம்ம ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் பண்ணலான்னு ஆமா. இது போச்சு. ஸோ அப்போ இப்போ உங்களோட சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி ஸோ ஆன்லைன்ல தான். ஆன்லைன்ல தான் இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகே. ஸோ ஆன்லைன்ல போயிட்டு இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆன்லைன்ல எப்படி என்னென்ன மைனஸ் எல்லாம் நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணி, ஸோ அந்த டைம்ல நெறைய ரிசல்ட்ஸ் நானும் கொண்டு வந்திருந்தேன். ம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே ஆன்லைன்ல நேர்ல விட எஃபெக்டிவா நம்மளால குடுக்க முடியுது. ம். நாம இல்லனாலுமே மெயின் திங் என்னன்னா மைண்ட் செட் தான். ஈவன் ஆன்லைன் லைவ் செஷன்னு ஒண்ணு இருக்கு. ம். நீங்க வொர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கேமரா முன்னாடி வொர்க் அவுட் பண்ணுவேன். என்னைய பார்த்துட்டு நீங்க உங்க வீட்ல லேப்டாப்லயோ, மொபைல்லயோ வச்சு அத பார்த்து நீங்க வொர்க் அவுட் பண்ணுவீங்க. ம். ஸோ லைவா இருக்கும். இன்டராக்ஷன்லாம் இருக்கும். நீங்க கரெக்ட்டா பண்றீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லுவேன். அதுலயுமே நம்ம இல்லன்னா அவங்க பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது எல்லாமே அந்த ஜிம் மைண்ட் செட் தான். ம். இந்த ஜிம் மைண்ட் செட்ட பிரேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இதெல்லாம் நீங்க வந்து கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இருக்கிறத சொல்லிருக்கீங்களா? ஆமா. கம்பெனில வொர்க் ஓகே, பண்ணிட்டு ஓகே. இருந்தப்பயே ஆ. அந்த மைண்ட் மைண்ட் செட். செட்லாம் ஓகே. இருந்துச்சு. அதெல்லாம் அப்ப பட் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. ஆமா. ஓகே. அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கே அந்த மைண்ட் செட் இருக்கும்போது ம். கண்டிப்பா ம். கரெக்ட். புதுசா உள்ள வரவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த மைண்ட் செட் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சேன். மிஸ்டர் ஃபிட் லைஃப் ஸ்டைல் மெயினா மென்ஸ் ஃபோகஸ்ட். ம். இ ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மென்னோட ஹெல்த் வந்து நாட் ஒன்லி அஃபெக்டிங் ஹிம். ம். இட் இஸ் அஃபெக்டிங் ஹிஸ் ஃபேமிலி ஆல்சோ. ம். ஓ! ஸோ இதுதான் ஃபுல் டைமா? ஆமா. இதுதான் நான் ஃபுல் டைமாவே பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே. ஸோ ஐ அம் சேஞ்சிங் மெனி பீப்பிள்ஸ் லைஃப்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ ஏன்னா வந்து உங்களோட வேலையை குவிட் பண்ணிட்டு இதை வந்து பண்றதுன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேல வந்து பேஷன் இருந்தாதான் அது எல்லாருமே அந்த டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. எனக்கு இப்போ ஜென்ரலா இப்போ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் வருது. இப்போ என்னன்னா கிரியேட்டின் எடுத்தா வந்து கிட்னில ஸ்டோன் வரும் அப்படின்னு ஒரு ரூமர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரியேட்டைன் எடுத்தா கிட்னில கிரியேட்டைனுக்கு மட்டும் இல்ல. நெறைய சப்ளிமெண்ட்டுக்கு அந்த மாரி தான் மித்து பரவிட்டுருக்கும். ம். கிரியேட்டைன பொறுத்தவரைக்கும் இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நீங்க வந்து அத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வராது. எந்த ரிசர்ச்லயுமே இதனால கிட்னி ஸ்டோன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட்டே வரல. ஓகே. இதுல வந்து
ஈவன் கிரியேட்டினைன்னு ஒரு பார்ட் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கும்போது பார்ப்போம். டெஸ்ட் எடுக்கும்போது கிட்னி அந்த லெவல் வந்து கிட்னி டெஸ்ட்டில் வந்து அந்த லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ரொம்ப பாதிக்கிற லெவலுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகாது கிரியேட்டைன் எடுக்கும்போது. ஸோ கிரியேட்டைன் நார்மலாக நம்ம எடுக்கிறது வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி ட்ராப் ஆகும். பொதுவாக ஒர்க் அவுட் பண்ணும்போது எனர்ஜி ட்ராப் ஆகும். அந்த லாஸ்ட் செட் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கிரியேட்டைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எப்போ நீங்கள் கிரியேட்டைனை நிறுத்துறீங்களோ அந்த எஃபெக்ட் போயிடும். பட் அது டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கிரியேட்டைன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து லோடிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா, பொதுவாக கிரியேட்டைன் எடுக்கும்போது 1 to 2 வீக்ஸ் ஆகும் நம்ம பாடியில் கரெக்டாக அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கே. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு தான் அதோட பெனிஃபிட்டே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பட் ஆனால் அதை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லோடிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம எடுக்க வேண்டிய டோசேஜ் வந்து 3 to 5 கிராம். ஸோ லோடிங் ஸ்டேஜில் 20 கிராம் டெய்லி இருக்கும். ஸோ அப்படி எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறது மித்து தான். மித்து தான். மித்து தான். ஓகே ஓகே. ஸோ இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இப்போ இது கிரியேட்டின் பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு இது தோணுது, ஸ்டெராய்ட்ஸ். இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜிம்மில் வந்து ஆக்சுவலி ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. போனாலே ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க ஒரு ஓவர் டைம். ஸோ அது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸ்டெராய்ட்ஸ் எதுக்கு எடுக்கணும் அண்ட் ஹூ வில் பி த ரைட் பர்சன் டு கைட் ஃபர்ஸ்ட்? ஓகே. ஸோ ஸ்டெராய்டு ஃபஸ்ட்டு யார் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சரி ஓகே. ஸோ நார்மலாக நீங்கள் ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜிம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெராய்டெலாம் தேவையில்லை. நீங்கள் ஹெல்த்தி ஆகணும், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஸ்டெராய்டு தேவையில்லை. அப்போ ஸ்டெராய்டு வந்து லுக்ஸ்க்கு ஸ்டெராய்டு ஆக்சுவலி என்ஹான்சஸ் யுவர் மசில். ஓகே ஸ்டெராய்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டரும் கொடுப்பாங்க. ஓகே. நம்ம நேச்சுரலாக ஒரு மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா பில்ட் பண்ண முடியும். அது எந்த பேசிஸில் இருக்குன்னா, நீங்கள் அத்லெட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அத்லெட்ஸ் எல்லாம் எந்த லெவலுக்கு அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு நேச்சுரலாகவே பில்ட் ஆகும். மோஸ்ட்லி அத்லெட்ஸ் ஸ்டெராய்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அத்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டெராய்டு அப்படின்னா அது வந்து அவங்க கேம்லேயே கலந்துக்க முடியாது. புரியுது. இங்கே பாடி பில்டிங்கில் டோட்டலி டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஆல்சோ எ ஸ்போர்ட். பட் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த மசில் டெஃபினிஷன் கொண்டு வர முடியும். அந்த லெவலுக்கு மசில் க்ரோத்தே இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக போஸ்டர்லேயோ இல்லை ஒரு காம்படிஷன்லேயோ பார்க்குற பாடியை அச்சீவ் பண்ணணும்னா யூ நீட் டு டேக் ஸ்டெராய்டு. அதெல்லாம் வேண்டாம், நான் ஃபிட் ஆகணும், நான் ஹெல்த்தி ஆகணும். ஏன்னா ஸ்டெராய்டு எடுத்தால் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு ஸ்போர்ட். அவங்க லைஃப்பை அதுக்காக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க அதில் வந்து ஒரு மெடல் அடிக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க அதுக்காக அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹெல்த்தி ஆகணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை நார்மலாக மசில் கெயின் பண்ணணும், இல்லை ஒல்லியாக இருக்கீங்க வெயிட் கெயின் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஸ்டெராய்டு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. நீங்கள் ஹெல்த்தியாக நார்மலாக நம்ம சாப்பாட்லேயும் நார்மல் ஒர்க் அவுட்ஸ்லேயுமே நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் ரெண்டாவது, யாருக்கிட்ட ஸ்டெராய்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், இப்போ ஜிம் ஆரம்பிக்கிற நிறையா பேர் வந்து இந்த மிஸ்டர் தமிழ்நாடு இந்த மாதிரி யாராவது டைட்டில் அடித்தவங்களோ இல்லை அந்த மாதிரி காம்படிஷனில் கலந்தவங்களோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஜிம் ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது புதுசாக வந்து நான் ஏதாவது ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னாலே 1 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. 1 மாதம் 2 மாதம். அது 3வது மாதத்துலேருந்து நீ ஸ்டெராய்டு எடுத்தால் தான்ப்பா உனக்கு ரிசல்ட் வரும்ன்றாங்க. ஏன்னா அந்த 1 மாதம் 2 மாதத்தில் ஃபஸ்ட்டு டயட்டையே கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபாலோ பண்ணி அந்த டைட்டில்லாம் வின் பண்ணுறதுக்கு போன பர்சனே அவர் யூஸ் பண்ண டயட் வந்து ஸ்ட்ரிக்ட் டயட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே செட் ஆகாது. ஆமாம், எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு ஸ்ட்ரிக்ட் டயட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மெடல் அடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லைன்ட்டு ஃபாலோ பண்ணாங்க. தட் இஸ் தேர் அந்த கமிட்மெண்ட்டு, அந்த ஸ்போர்ட்டுக்கான கமிட்மெண்ட் அது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்போர்ட். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு அது தேவையில்லை. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் ஹெல்த்தி ஆகணும். ஹெல்த்தி ஆகிறதுக்கு ஸ்டெராய்டு எடுக்க வேண்டாம். இப்போ ஒருவேளை ஸ்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஸ்டெராய்டு ஏற்கனவே எடுத்தவங்க எடுக்காதவங்கன்னு பார்க்காம அதை பற்றி படித்தவங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா ஸ்டெராய்டுனா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டாபிக் கிடையாது. ஒரு ஸ்டெராய்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணால் முடிஞ்சுது அப்படிங்கிறது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக் இருக்குது அதுக்கு. அதில் எந்த காம்பினேஷன் போடணுன்னு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து என்னென்னா டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர், ஸ்டெராய்டு, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல வந்து எது ஸ்டெராய்டுன்னு போடுறவங்களுக்கு இது. அதாவது இப்போ நான் ஒரு கிளைண்ட்டாக போகிறேன்னா எனக்கு தெரியாது, கொடுக்குறவனுக்கு தான் தெரியும். கொடுக்குற பர்சன் ஒழுங்காக கொடுக்கலனா, ஸோ கொடுக்குற பர்சனுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியணும். அந்த பர்சன் யூஸ் பண்ண ஒரே ஸ்டெராய்டை தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாரு அப்படின்னா எல்லாருக்கும் அது செட் ஆகாது. இப்போ நீங்கள் இது மாதிரி யாரும் உங்கள்கிட்ட கிளைண்ட் வந்திருக்காங்களா?
என்கிட்ட வந்திருக்காங்க. நான் வந்து ஸ்டேஜ் ஏறணும். ஆ. எனக்கு வந்து அந்த மாரி போகணும் அப்படின்னு. நெறைய பேருக்கு தெரியாது. ஸ்டேஜ் ஏறணும்னா ஸ்டெராய்டு எடுக்கணும்னே தெரியாது. ம். எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நேச்சுரலா அந்த மாரி பில்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு தான் நெறைய பேர் நெனைக்கிறாங்க. இன்னும் சில காம்படிஷன்ஸ்ல நேச்சுரல் பாடி பில்டிங் தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அதில ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறவன பார்த்தா ஸ்டெராய்டு எடுத்திருப்பான். ம். அத வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா அது நேச்சுரலா நீங்க போனீங்கன்னா அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பட் ஜெயிக்க முடியாது. ம். ஜெயிக்கணும்னு நெனச்சா அதுதான் நெறைய பேர் சூஸ் பண்றாங்க. அப்ப ஏஜ் கம்மி தான் 20, 21 அந்த ரேஞ்சில தான் இருந்தாரு. வந்தாரு. சொன்னாரு எனக்கு வந்து வெயிட் வந்து 110 கேஜி. ஓகே. ஸோ எப்படி வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு கேட்டா 21 ஏஜ்லயே ஆமா, 110 கேஜியோட. ஆமா. ஓகே. இது வந்து அ 1 1/2 வருஷத்துக்குள்ள இன்க்ரீஸ் ஆன வெயிட். எவ்வளோ வெயிட்ல இருந்தாருன்னு கேட்டா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தது வந்து ஒரு 65ல இருந்தாரு. ஓகே. ரொம்ப ஷார்ட் டைம். ரொம்ப ஷார்ட் டைம்ல இவ்ளோ ஹை ஆனுச்சு. எதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா? அந்த மாரிலாம் கேட்கும்போது, இல்ல நான் அந்த டைம் ஜிம்முக்கு போனேன். நான் ஒரு கபடி பிளேயர். ம். நான் கபடி மேட்சுக்காக வெயிட் லாஸ் பண்றதுக்காக போனேன். ஒரு 5 கிலோ கம்மி பண்ணணுங்கிறதுக்காக போனேன். 60 கிலோ வரணும் அப்படிங்கிறதுக்காக. அங்க போனா அவங்க எல்லா கைடன்ஸ்லாம் குடுத்தாங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாயிட்டு. நான் கேட்டேன், "எனக்கு வந்து மேட்ச் இப்போ வருது. நீங்க வந்து வெயிட் அதிகமாக்கிட்டீங்க. நான் வெயிட் லாஸ்க்கு தானே வந்தேன்." அப்படின்னு கேட்டாரு. அ அங்க இருக்கிற ஜிம் மாஸ்டர், "நீ வந்து அ டயட் எப்படி குடுத்துருக்காருன்னா, பன்னீர் வந்து 1/2 டூ 1 கேஜி ஒரு நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்கு. ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. ஓகே. ஏன்னா அவர் வெஜிடேரியன். வெஜிடேரியன்ல பன்னீர் மட்டும் நீ எடுத்துக்கங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல என்னென்ன கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு முழுசா தெரியல. மேபி இவர் வந்துட்டு இல்ல என்னால எல்லாமே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலுமே, அப்படி சொன்னாலுமே இந்த லெவலுக்கு எடுக்க சொல்லக்கூடாது. ம். பன்னீர் வந்து இந்த லெவலுக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில ஃபேட் பெர்சன்டேஜும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அ எடுக்கலாம். எல்லாமே ஒரு அளவு தான். ம். பட் இவர் அந்த லெவலுக்கு எடுத்ததுனால தான் லைக் அவர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சது இதுதான். அவர் அத எடுத்ததால தான் அவருக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு. வெயிட் லாஸ் ஆனாங்க. பட் ஆனா அவர் அங்க போய் கேட்கும்போது, அவர் வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஜிம் ட்ரெய்னர். "நீ வந்து ஸ்டெராய்டு எடுத்துக்கப்பா. அது எடுத்தன்னா ஈஸியா கொண்டு வந்துரலாம். சீக்கிரம் கொண்டு வந்துரலாம்" அப்படின்ருக்காரு. அதுக்கும் இவரு ஒத்துக்கிட்டு, சரி ஸ்டெராய்டு எடுத்து கொண்டு வந்துரலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 சைக்கிள் முடிஞ்சிருச்சு. 2 சைக்கிள் முடியிறப்ப 15 கிலோ இன்க்ரீஸ் ஆயிட்டு. 65 கிலோல போனவரு 75 டூ 80 கேஜில இருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரால மேட்ச் அட்டெண்ட் பண்ண முடியல. அங்க சண்டை போட்டுருக்காரு. ஆ ஒண்ணும் பண்ண முடியல. அவ்வளோதான். வெயிட் கெயின் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட்டே பண்ணாம போயிட்டாரு. ஸ்டெராய்ட வந்து ஃப்ளஷ் அவுட்டும் பண்ணல. ஓகே. ஸோ தேர் இஸ் அ சைக்கிள். ஒரு குறிப்பிட்ட சைக்கிளுக்கு ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். ஃப்ளஷ் அவுட் பண்ணல அப்டின்னா, அதோட ட்ரக் வந்து நம்ம பாடியில பிளட்ல கலந்துரும். ம். பிளட்ல கலந்துட்டு அப்டின்னால் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் நெறையா வரும். ம். ஸோ நம்ம வந்து கரெக்ட்டா ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். இதனால தான் நல்லா தெரிஞ்ச ஒரு ட்ரெய்னர் கிட்ட போய் ஜாயின் பண்ணணும் அப்டின்னு சொல்றது. ம். இவரு அந்த மாரி விட்டு, இப்ப 110 கேஜில என்கிட்ட வந்து ஆக்சுவலா அவர் அதுக்கப்புறம் அவரு என்ன சொன்னாருன்னா, வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒண்ணுமே சாப்பிடாம கம்மியா சாப்ட்டுருக்காரு. அப்பயும் அவருக்கு வெயிட் லாஸ் நடக்கல. ம். பிகாஸ் அப்படியும் கம்மியா சாப்பிடக்கூடாது. நெறைய பேர் பண்ற தப்பு அது. அதே தப்பு அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ, இப்ப இவரு வந்து 2 தப்பு பண்ணிட்டு தான் வந்தாரு. ம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து, ஈவன் அது 1 1/2 இயர்ஸ் ஆனதால, இப்ப ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கும் வந்து பெரிய வாய்ப்பு இருக்காது. ம். ஏன்னா, அது பண்றதுன்னா வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள பண்ணணும். ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. ஸோ, இப்போ இதுல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மிஸ்கைடன்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ, ஆமா. என்ன மேட்டர்னா இன்னொன்னு அ ஈவன் ஈவன் பிசிக்கலாவே நம்ம ஜிம்முக்கே போனாலும், நெறைய பேர் ஜிம் போயிட்டு இருப்பாங்க. ஆனா, ரிசல்ட்டே வராது. ஏதோ ஒரு காரணம் என்ன? இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு வெயிட் கோல் இருக்கு. அப்டின்னா, என்னென்ன விஷயங்கள் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா, அவங்க வெயிட் கோல அச்சீவ் பண்ண முடியும்? ஓகே. சிம்பிள். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ம். ஃபுட், ம். வொர்க் அவுட், ஸ்லீப். ஓகே. இது 3 தான் இது 3 குரூஷியல். தான் மெயின். ஓகே. இது 3ல எது மிஸ் ஆனாலும், ம். எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. ம். அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தா ஃபுட். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு சொன்னேன். ம். செகண்ட் வந்து வொர்க் அவுட். செகண்ட் தான் வொர்க் அவுட். வொர்க் அவுட்டால இப்ப ஃபேட் லாஸ் பண்ணணும்னா, வொர்க் அவுட்டால தான் ஃபேட் லாஸ் நடக்குதுன்னு நெறைய பேர் வொர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. டயட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கரெக்ட். வெயிட்டும் குறையாது. ம். அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, வொர்க் அவுட் பத்தலன்னு நெனைப்பாங்க. ஆக்சுவலா ஃபுட் எவ்வளோக்கு எவ்வளோ வொர்க் அவுட் பண்றாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும்போது, அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு புரியாது. ம். அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, வொர்க் அவுட் பத்தல, இல்ல வொர்க் அவுட்ட மாத்தி பண்ணா தான் சரியாகும் போல, அப்படிங்கிற மாரி நெனச்சுப்பாங்க. ஸோ, ஃபுட் அதுதான் மெயின். செகண்ட் வொர்க் அவுட். தேர்ட் ஸ்லீப். ஸ்லீப் இல்லன்னா, ரெக்கவரி இருக்காது. ரெக்கவரி இல்லன்னா, மசில் குரோத் இருக்காது. மசில் குரோத் இல்லன்னா, ஃபேட் லாஸ் நடக்காது. ஓகே. இந்த எனக்கு இப்ப ஆக்சுவலி ஷார்ட்டா முடிச்சுட்டீங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது.
எனக்கு ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ அது மாதிரி ஆளுங்களுக்குலாம் இப்போ உங்கள்ட்ட வராங்க மேபி அப்படின்னா, நீங்க வந்து அவங்களெல்லாம் இது மாதிரி கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? லைக் அது எப்படி? ஓகே. ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திங்ஸ் ஆர் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா பிகாஸ் ரிசல்ட்டும் டிலே ஆகும். ஆமாம், ரிசல்ட் டிலே ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நார்மல் ஃபுட்டில் எல்லா டயட்டும் கொடுத்துட முடியாது. ம். ஸோ அவங்க நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் அப்படி சாப்பிடக்கூடாது. இப்போ நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, யாரெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டரில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அதை மீறி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஹார்ட் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்டேஷன் வாங்குறது பெட்டர். ம். ஸோ இஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இல்லை தைராய்டு இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டரில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் ப்ராப்பராக எப்படி கொண்டு போகிறதுங்கிற கைடன்ஸ் கொடுக்க முடியும். ம். ஆனால் நார்மல் ஃபுட்டில் கொடுக்க முடியாது. ம். நார்மலாக என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு டயட் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. ம். நான் சொல்கிற டயட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ம். ரீசன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் எடுத்துக்கலாம். டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்து தான் ஃபுட் எடுக்கணும். ம். நிறைய பேருக்கு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டரே அதை சொல்லுவார். பட் இருந்தாலுமே ஃபுல்லாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ம். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஃபுல்லாகவுமே வேறு மாதிரி தான் ஃபுட் எடுத்திருப்பாங்க. திடீர்னு எப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மாற்றி தான் ஆகணும். மாற்றலை அப்படின்னா மருந்து தான் அதிகமாகுமே தவிர ஹெல்த்தி ஆக முடியாது. ம். நம்மளுக்கு இது வந்துருச்சு அப்படிங்கும்போது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்க வரைக்கும் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ம். ஆனால் டயபெட்டிக் ஸ்டேஜ் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னால் மெடிசனோட தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு மெடிசன் எடுக்க வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கணும். ம். மெடிசன் தான் கண்ட்ரோலில் வச்சுக்க போது, அதை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்க போகிறது தான் இந்த டயட், ஒர்க் அவுட் இது எல்லாமே. அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நான் கொடுக்குறேன். இன்னும் சில பேருக்கு வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது. ம். அவங்களுக்கெல்லாம் வந்து டயட் மூலமாகவே ஃபேட் லாஸ் பண்ணுறது நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் ஆனால் வெயிட் கெயின் பண்ண முடியாது. ம். வெயிட் கெயின் பண்ணுறோம் அப்படின்னா மசில் கெயின் நடக்காதுங்க. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஃபேட் லாஸ் இஸ் பாசிபிள் இஃப் ஒர்க் அவுட் கேன் நாட் பி டன். ஓகே. அப்போ நீங்க வந்து ஆக்சுவலி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸே பார்த்துருக்கீங்க. இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் 2 வருஷமா ஜிம் போறேன். எனக்கு பெருசா வெயிட் லாஸ்ல டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு எம்எம்ஏ ஆஸ்பிரேஷனும் இருக்கு. இப்போ எனக்கு இந்த கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? அண்ட் உங்களால அது பண்ண முடியுமா? ஓகே. எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேஸ்ட் ஆன் அடாப்டபிலிட்டி, அந்த கோல் என்ன அச்சீவ் பண்ணணும் நிறையா இருக்குது. ம். பட் நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸில் சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ம். இஃப் உங்கள் கோல் வந்து அந்த அதுக்குள்ள அச்சீவ் பண்ணிட முடியும், அதுக்குள்ளே அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னா, இந்த 3 மந்த்ஸ்லேயே நீங்கள் அச்சீவ் பண்ணிட முடியும். 3 மந்த்ஸ் இஸ் இனஃப். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 3 மந்த்ஸ் இஸ் இனஃப். ரொம்ப எக்ஸசிவாக அவங்களுக்கு கோலை தேவைப்படுது அப்படிங்கும்போது தான் அதுக்கு மேலே போகும். ம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. 3 ஈஸியாக மந்த்ஸில் நான் இப்போ ஹெல்த்தி வெயிட் லாஸ்னால் நான் எவ்வளோ எதிர்பார்க்க முடியும்? 3 மந்த்ஸில் அரௌண்ட் ஒரு 10 to 15 கேஜி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. என்ன 2 வருஷமா பண்ண முடியல. லைக் நீங்க 3 மந்த்ஸ்ல பண்ணிடலாம்னு சொல்றீங்க. 3 மந்த்ஸில் கண்டிப்பாக பண்ணலாம். என்னோட கிளைண்ட் எல்லாருக்குமே அதை நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பாஸ்டில் பண்ணியிருக்கீங்க? பாஸ்டில் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பேப்லோஸ் 90 டேஸ் சேலஞ்ச் எடுங்க. ஓகே. ஓகே. 3 மந்த்ஸில் ரிசல்ட் வரும். ஓகே. அப்போ சேலஞ்சுக்கு நானும் ரெடி தான். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. இப்போ நம்ம வந்து பேப்லோஸ் 90 டே சேலஞ்ச் நான் எடுக்கிறேன். அண்ட் இப்போ ஃபுல்லாகவே நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசணும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அமுதன் பேப்லோ. தேங்க்யூ ஃபார் யர் டைம். அண்ட் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸை பார்த்து இவரை நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். This comes to the end of the first video of the Strategic Podcast series. Until then, signing off, this is your Strategic Shakti.